எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஓபிசாபி மணி. இப்போ வந்து டவ் ஜோனஸ் இண்டஸ்ட்ரியல் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பிளஸ் 36.26ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டேஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 39,026 ரூபாய். அதுல இருந்து 39,250 ரூபாய் வரைக்கும் டேஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து S&P 500 இது வந்து கிரீன்ல தான் இருக்கு. பிளஸ் 4.97ல இருந்து இப்போ 97 பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா பிளஸ் 0.09%. இவங்களுடைய டேஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5,467ல இருந்து 5,490 ரூபாய் வரைக்கும் டேஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோல்டு பார்த்துடலாம். ஓகே, இது வந்து -3ல இருக்கு. பெர்சன்டேஜ்ல பார்க்கணும்னா -0.14%. இது ரியல் டைம் டேட்டா. இப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய டே ஸ்டேஜ் வந்து 2,329 ரூபாயில இருந்து 2,338 ரூபாய் வரைக்கும் டேஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 5 ஸ்டாக் பார்த்துட்டு கடைசியா நிஃப்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட். இவங்க பினான்சியல்ஸ் அப்படிங்கிற செக்டருக்கு கீழே வருவாங்க. இவங்க பேங்கிங் சர்வீஸ் தான் பண்றாங்க இந்தியால. இவங்களுடைய பேங்கிங் சர்வீஸ் எதை பேஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகுதுன்னா ட்ரெஷரி, கார்பரேட் ஆர் ஹோல்சேல் பேங்கிங், ரீட்டைல் பேங்கிங் அண்ட் அதர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 1929ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ பாத்தீங்கன்னா 30 ரூபாய். ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 27 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 32 ரூபாய் வரைக்கும் போகலாம். இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தா ஹை. ஓவரால் பினான்சியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் குட்டா இருக்கு. இவங்களோட டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. 23ல பாத்தீங்கன்னா 30 காசு, 2019ல 25 காசு, 2018ல 40 காசு, 2017ல 40 காசு, 2016லயும் 50 காசு, 15, 14ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 19க்கு அப்புறம் 2023ல தான் கொடுத்துருக்காங்க. 2019க்கு அப்புறம் 2023ல தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் டெட் எவ்வளோ அப்படிங்கறத பாத்துருவோம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 39.121 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 3.3%. இது இபிஎல் லிமிடெட். இவங்க மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. இவங்க வந்து பிளாஸ்டிக் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் அண்ட் செல்லிங் ரெண்டுமே பண்றாங்க. இவங்க வந்து 1982ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ வந்து 217. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 199 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 312 ரூபாய் வரைக்கும் போகலாம். அன்சர்டனிட்டின்னு பார்த்தா லோ. இவங்களுடைய ஓவரால் பினான்சியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் வந்து குட்டா தான் இருக்கு. இவங்க வந்து 2022ல தான் இபிஎல் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து எஸ்எல் ப்ரோபேக் லிமிடெட் அப்படின்றது தான் அவங்க நேமா இருந்திருக்கு. ஓகே, இவங்க வந்து டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். 2024க்கு இங்க அப்டேட் இல்ல. 2023ல பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 15 காசு, 23ல திரும்பவும் 2 ரூபாய் 15 காசு, அதுக்கு முன்னாடி 22ல 2 ரூபாய் 15 காசு. ஸோ எல்லாமே வந்து ஆவரேஜா 2 ருபீஸ்லயே தான் இருக்கு. 2020ல இருந்தே 2 ருபீஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டினியூஸாவும் கொடுக்குறாங்க. ஓகே, இவங்களுடைய டோட்டல் டெட் எவ்வளோ அப்படின்னு பாத்துருவோம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 9.123 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 24%. அடுத்ததான் மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட். இவங்க பினான்சியல்ஸ் அப்படிங்கிற செக்டாரு கீழே வருவாங்க. இவங்க வந்து ஒரு கோல்ட் லோன் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி. பினான்சியல் சர்வீசஸ் எல்லாம் இந்தியால பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மணப்புரம் பினான்ஸ். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி உங்களோட நேம் வந்து மணப்புரம் ஜெனரல் பினான்ஸ் அண்ட் லீசிங் லிமிடெட் அப்படின்னு இருந்திருக்கு. அது மணப்புரம் பினான்ஸ் அப்படின்னு 2011ல மாத்திருக்காங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 1949ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ 256 ரூபாய். ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 210 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 319 ரூபாய் வரைக்கும் போகலாம். இவங்களுடைய அன்சர்டனிட்டி மீடியம். இவங்களுடைய ஓவரால் பினான்சியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் குட்.
டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் 2024ல 6th மந்த் ஜூன்ல வந்து ₹1 குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் மாசம் போல ஒரு பிப்ரவரி போல பே டேட் வந்து மார்ச்ல தான் காட்டுது. ஸோ மார்ச் போல ஒரு 90 பைசே 23ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா நியர்லி ₹1 75 பைசே 80 பைசே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா இயரும் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுடைய டோட்டல் டெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டோட்டல் டெட் வந்து ₹343 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 73.4%. அடுத்ததான் அல்காமின்ஸ் கெமிக்கல் லிமிடெட். இவங்க மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செக்டர் கீழே வருவாங்க. இவங்க வந்து அமீன்ஸ், அமீன் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனலாகவும் பண்றாங்க. இவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1979ல ஃபேர் வேல்யூ வந்து ₹1977. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹2123. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹2360 வரைக்கும் போகலாம். அன்சர்டனிட்டின்னு பாத்தீங்கன்னா லோ. இவங்களுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் குட். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் வந்து ₹10 கொடுத்துருக்காங்க. 2024ல 8th மந்த் பே டேட் வந்து 8th மந்த் கொடுத்துருக்காங்க. 23லயும் ₹10 கொடுத்துருக்காங்க. 22லயும் ₹10, 21ல ₹6. ஸோ இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு அமௌண்ட். பட் ஏதோ ஒரு டிவிடெண்ட் அவங்க இயர்லி பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் டெப்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். $31.678 மில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 0.2% தான். கடைசியா டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீஸ் லிமிடெட். இவங்க இண்டஸ்ட்ரியல்ஸ்ன்ற செக்டார் கீழே வருவாங்க. இவங்க வந்து 1975ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய பழைய நேம் பாத்தீங்கன்னா டேட்டாமேட்டிக்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படின்னு இருந்திருக்கு. அது 2009ல தான் டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு மாத்திருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ வந்து ₹501. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹617. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹563 வரைக்கும் போகலாம். இவங்களுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் கிரேட். அன்சர்டனிட்டி பாத்தீங்கன்னா மீடியம். இவங்க டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24க்கு இங்க அப்டேட் இல்ல. 23ல எல்லாம் பாத்தீங்கன்னா ₹3.75. திரும்பவும் 23லயே ₹1.25 கொடுத்திருக்காங்க. 22ல ₹1.25, 21ல ₹20.50, 2019ல ₹1. ஸோ இவங்களும் டிவிடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டே தான் வராங்க ஒவ்வொரு இயரும். இவங்களுடைய டோட்டல் டெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துருவோம். இவங்களுடைய டோட்டல் டெட் வந்து $173.8 மில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 1.2%